செலவுக்கு மீறி 1200 ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டுருக்கேன். ஸோ எங்களோட சைட்லேருந்து நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம்னா, ஃபென்ஸ் வந்து ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி போட்டு வச்சிட்டாங்க. நான் வந்து இவர்கிட்ட கேட்க, சார் என்ன சார் பண்ணுறீங்க, பின்னாடி எவ்வளோ பேரை நிற்க வச்சு லாஜிக்காக எப்படி சார் இப்போ டக்குனு வந்து இங்கே வந்தாங்க, இவங்க சினிமா தானே ஜி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுக்க ஆரம்பிச்சார். 1.5 மணி நேரத்தில் ஒரு 30-35 ஷாட் எடுத்து கொடுத்தாரு. படம் இப்போ வீட்டில் விசேஷம் நான் பண்ணேன். கோவில் தேவை அப்படி இல்லை, தேவையில்லைன்னா ஓ இந்த படமும் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு. ஏன்னா அது பழைய வித்யாசாகர் பாட்டு தான் ரெஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் டே அந்த மக்கா மிஷி எங்க அப்பா பிஷி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க. என்னன்னா அக்செப்டன்ஸ் இல்லாதவங்க அந்த இடத்துல தங்கிடுவாங்க. கரெக்ட். நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு, நான் ஊட்டியிலேருந்து கதை எழுதிட்டு வந்துட்டு இருக்கேன் டீமோட. 2 கார் இருக்கு. ஒரு கார்ல 7 பேர் போறாங்க, 6 பேர். இன்னொரு கார்ல நான் வண்டி இருக்கேன், வரமாட்டேன்றாங்க. நான் சொல்றேன் வாங்கடா, இல்லை பழைய பாட்டா போடுவீங்கன்றாங்க. அவங்க அவங்க பிளேலிஸ்ட் போடுவீங்க. நான் அப்போதான் வந்து எனக்கு சுருக்கு வலுன்னு கொஞ்சம் பேர் பலார்ன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த எல்லாருக்கும் பசங்களுக்கு வயசு 23-24. எனக்கு நிறைய வாட்டி சில அட்வைசர் சினிமாவில் இருக்கிறவங்க இன்ஃபேக்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வேலை பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்க படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 50 பேர் அனுப்புவாங்க. எக்ஸாக்ட்லி. வந்து படமா இது அப்படின்னு சொல்லலாம். ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்ல வைக்கிறதும், இப்போ ரிவ்யூ காசு கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆமாம் ஆமாம். அது சீக்கிரட்டா இல்லை ஓப்பன் சீக்கிரம் எல்லாருக்கும் தெரியும். ஹலோ வணக்கம். ஹாய் மாத்திவன், வணக்கம். நீங்கள் சொல்கிற மாதிரியே சொல்லணும் அப்படின்னா ஒரு 47 இன்டர்வியூ பண்ணியிருப்பீங்க பேக் டு பேக். நீங்கள் ஃபேஸ் பண்ணதுலேயே உங்களுக்கு வந்து என்னடா இந்த கேள்விலாம் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் அதிர்ந்த ஒரு கேள்வினா என்ன? அதிர்ந்த கேள்வி வந்து எல்லாமே. ஏன்னா இந்த படத்தை இப்போ சொர்க்கவாசல் படம் ரிலீஸ் ஆக போகுது. நான் அதுக்கு தான் ப்ரொமோஷன் வந்தேன். ஆனால் அது இல்லாமல் இப்போது டெய்லி இப்போது இன்றைக்கி ஒரு சண்டை நடக்கும். நயன்தாரா தனுஷ் வந்து அந்த அறிக்கை விட்டுருக்காங்க, காப்பிரைட் கேட்டிருக்காங்க, அந்த இது இருக்குது. அதுக்கப்புறம் திடீர்னு வேறு ஒரு பிரச்சனைக்கு வேறு யாரோ அறிக்கை விடுறாங்க, வேறு இதெல்லாம் தான் என்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட யாருக்குமே இதுக்கு பதில் சொல்லலை. நீங்கள் ஒரு அறிக்கை விட்டீங்கன்னா எனக்கு என் மேலே விட்டுருங்க, மாதீவன் ஆர்ஜே பாலாஜி இது மாதிரி ஒரு கேஸ் போடுறோம். இப்போ போட்டாருன்னா நான் தானே பதில் சொல்லணும். இப்போ என்ன போகிற இடத்துலலாம் என்னென்னா, அது நான் ரொம்ப அதிர்ந்த விஷயம், இன்னொன்று ஆச்சரியப்பட்ட விஷயம் வந்து, நார்மலாக படம் வந்து 2 மணி நேரம் படம், அது ப்ரொமோஷன் ஒரு 10 நிமிஷம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் பண்ணுவாங்க. 2 மணி நேரம் படத்துக்கு 5 மணி நேரத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறேன் ஒரே ஒரு சேனலில் போய் உட்காந்தேன்னா 5 ஹவர்ஸ்க்கு வந்து என்ன என்னன்னு பார்த்தா, சார் இது 17 பாட்டுண்ணா. 17 பாட்டா? அது என்ன சாய் விசித்ராவா இல்லை என்ன சாய் விசித்ரா மேரத்தான் ஒன்று இருக்கும் தெரியுமா? ஆமாம். இங்கேருந்து நீங்கள் போட்டு கிளம்பினீங்கன்னா திருச்சியில் போய் இறங்கும்போது கே.எஸ். ரவிக்குமார் சார் பேசி முடிச்சிருப்பாரு. ஸோ திருச்சியிலேருந்து திருப்பி கிளம்பும்போது அப்போ இது யார் கே ஆதிமான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே வச்சானா. ஸோ எல்லாருமே ஒரு 3 ஹவர்ஸ் பேசுவோம். ஸோ இந்த ப்ரொமோஷனை நான் 10 மாதம் கழிச்சு வெளில வந்து பார்க்குறேன். ஸோ எனக்கு ப்ரொமோஷனே வந்து வா இஸ் திஸ் சென்னை அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க பெரிய ப்ரொமோஷனாக இருக்குது. கொஞ்சம் எனர்ஜியை வளர்த்துக்க வேண்டியது. நான் ஒரு நாளைக்கு 40 இன்டர்வியூ கொடுப்பேன். இப்போ எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு இன்டர்வியூலேயே அப்படியே விடுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆர்ஜே பாலாஜி எக்ஸாஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்மளுடைய கல்ச்சர் வளர்ந்துருச்சு. ஆமாம். எனக்கு அடுத்த ப்ரொமோஷன்லாம் நினச்சா இன்னும் பயமாக இருக்குது. இந்த நான் ஹோஸ்ட்லாம் பண்ணியிருக்கேன். 4 மணிக்கு ஆரம்பிப்போம், பார்த்தா முடியும் போது நைட்டு 2-2:30 இருக்கும். வயிற்றுல அந்த சுழுக்கெல்லாம் கிராம்பெல்லாம் வந்துடும். கிராம்பெல்லாம் சார் அவர் வச்சு ஒரு கண்டென்ட் எடுங்க, என்ன 2 மணிக்கு டாக்டர் கிட்ட போறேன்னு அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சு ப்ரொமோஷன். இப்போ நிறைய செக்மெண்ட், சர்ப்ரைஸ், பாம்பு எடுத்துன்னு வரானுங்க, எடுத்துன்னு வராங்க, இதை பிடிச்சி அமைக்க பாருன்றானுங்க. இது சார் என்ன பயமா அவங்களுக்கு? என்ன சொல்றீங்க? என்ன வாயில கை விட்டா ஒரு உடுப்பு வாயில போய் கையில விட சொல்லி எப்படி பயமான்னு கேட்டீங்கன்னா புரியல. உண்மையாவே இந்த மாதிரி பண்ணலாம். மிருகவதை இல்ல, மனிதவதை. இதுல என்ன மிருகத்துக்கு என்ன வதை? எனக்கு தான் வதை. எங்க வந்தாங்க இதை எல்லாம் விடுங்க. அது இதுக்கு வேட்டா எங்க கொடுங்க, அது வழி வேற டிபார்ட்மெண்ட். பட் ஜென்ரலா சொல்றேன், இப்படிதான் இருந்தது. அது ஏதாவது யூடியூப்ல வரும், பார்க்கும்போது ரிலேட் பண்ணி ப்ரோ மென்ஷன் தட் அப்படி போடுவானுங்க, அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வதையெல்லாம் முடிஞ்சு இப்போ இந்த வதைக்கு நீங்க வந்திருக்கீங்க. இல்ல எனக்கு உங்க கூட கான்வர்சேஷன்ஸ் எப்பவுமே நல்லா இருந்திருக்கு பாஸ்ட்ல. ஓகே, நானும் இன்னும் மனுஷனா மாறலன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி வில் ஆல்சோ ஹேவ் a good conversation. எஸ். ஆர்ஜே பாலாஜிக்கு சொர்க்கவாசல் திறந்த மொமெண்ட்னா லைஃப்ல எது? நான் கோயம்புத்தூர் போனது. அது வரைக்கும் தனியாகவே எதுவும் பண்ணதில்லை. அது வரைக்கும் சென்னை விட்டு எங்கேயும் போனதே இல்லை. ஒரு யூனிவர்சிட்டி போயிட்டு 1 வருஷம் தனியாக இருந்தது வந்து ஐ திங்க் அதுதான் எனக்கு ஓப்பன்ட் அப். என்கிட்ட ராவாக ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜியை நான் வந்து நல்லா பயன்படுத்தினா என்னால் ஏதாவது செய்ய முடியும்னு சொல்லிட்டு அங்கே எனக்கு ராகேஷ் சார்னு ஒரு சார் இருந்தார், ஒரு ப்ரொஃபஸர். அவர் எனக்கு வந்து அதை புரிய வச்சார். ஷக்கிலா மேம்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க எனக்கு பிஎஸ்சி படிக்கும்போது. அவங்க இதை வந்து எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் எனக்கு புரியல. எனக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னே தெரியாது. ஏன்னா நான் மேக்ஸில் ஃபெயில் ஆகிடுவேன், அரியர் வைப்பேன்.
ஆனால் அவங்க என்கிட்ட நல்லா பேசுவாங்க. எனக்கு ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு ஃபீஸ்லாம் கட்டுறாங்க, ஏதோ ஒரு ஒர்க் ஷாப்புக்கு கேட்டால் நீ ரொம்ப டேலண்டட் ஏதோ சொல்கிறாங்க. இது எனக்கு வந்து ஷக்கீலா மேம். ஷக்கிலா மேம். ஸோ எனக்கு அது புரியல அப்போ. பட் அதே விஷயத்தை எனக்கு வந்து பிஜி படிக்கும்போது ராகேஷ் சார்னு ஒரு ப்ரொஃபஸர் பண்ணும்போது எனக்கு அப்போ புரிஞ்சுது. என்னால் என்ன வித்தியாசம் எப்படி புரிஞ்சுது? அதான் நான் ஒரு இடம் தனியாக போய் நான் இருக்கேன். ஐம் ஆன் மை ஓன் அண்ட் நான் இப்போ லவ் பண்ணி என்னோட ஒய்ஃப் வந்து பிரச்சனைனால பிரிஞ்சிருக்கேன். அதாவது வீட்டில் லவ் தெரிஞ்சிருச்சுன்றதுனால நான் வேற ஒரு ஊரில் போயிட்டு அவங்க ஒரு ஊரில் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து நான் பொறுப்பாக ஃபீல் பண்ணுறேன். நம்ம பொறுப்பாகணுன்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பொறுப்பாலாம் ஆகல அந்த டிரான்சிஷன் பீரியட். ஸோ அப்போ வந்து ஒருத்தர் இதை சொல்லும்போது இங்கே பாரு உங்ககிட்ட எனர்ஜி இவ்வளோ இருக்கு, இது நீ இப்படி இன்ஃபேக்ட் நான் வந்து ஆர்ஜே ஆகிறதுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை அதெல்லாம் என்னன்னு தெரியாது. அப்போ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொன்னார், உனக்கு மியூசிக் சென்ஸ் பயங்கரமாக இருக்குது, உன்னால் க்யூரேட் பண்ணி ஒரு 100 பேர் போகிற ஒரு பஸ்ஸில் அவங்களுக்குலாம் போர் அடிக்காமல் பாட்டு ப்ளே பண்ண முடியுது, நீ ஆர்ஜே ஆகலாம் உன்னால், ஏன்னா நீ நல்லாவும் பேசுகிறேன்னாரு. ஓ அப்படியா சரின்ட்டு விட்டேன். ஆனால் நான் அந்த ஆடிஷன் இந்த ரேடியோ மிர்ச்சிக்கு நடக்கும்போது எனக்கு இந்த தாட் இருந்தது, ஓ இவர் சொன்னாரே வேணா போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுனால தான் நான் போனேன். ஸோ என்னோட எனர்ஜி சேனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஏதோ ஒன்று இருக்குது, நான் வந்து கொஞ்சம் நல்லா பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து அந்த மூமெண்ட் கோயம்புத்தூர் தனியாக இருந்தது. எல்லாருக்குமே ஐ திங்க் நான் என் தம்பி தங்கச்சி எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், யூனிவர்சிட்டியில் போய் தனியாக இருங்க. இப்போ என்னோட தம்பி தங்கச்சி எல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு டைமில் தனியாக போயிருக்கணும். என் பசங்களுக்கும் நான் அதான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நான் சொல்கிறது அவங்களுக்கு இஷ்டப்பட்டால் அவங்க போயிட்டு ஒரு 1 இயரோ 3 இயர்ஸோ தனியாக அவங்களோட லைஃப் அவங்க லீட் பண்ணும்போது கரெக்ட் ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு அங்கே ஓப்பன் ஆச்சு. நைஸ். ஸோ அதுதான் ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு சொர்க்கவாசல் மொமெண்ட். எஸ், ஒரு டிரான்சிஷன். சூப்பர். இந்த படத்தினுடைய டிரெக்டர் சித்தார்த் கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப ஹியூமரஸான ஜாயஸான லவுடான ஆர்ஜே பாலாஜி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டே என் கேரக்டராக அவர் எனக்கு தெரிஞ்சார். தி ப்ராஃபட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம், கம்பிக்குள் வெளிச்சம்னு ஒரு புக்கு, இதெல்லாம் நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி அப்படின்னா. ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் என்னவா இருந்துச்சு? நீங்கள் இந்த கம்பிக்குள் வெளிச்சம் புக்கு படிச்சிங்களா, இல்லை ப்ராஃபட் மாதிரி படங்கள் பார்த்தீங்களா? இல்லை, இது ப்ரிப்பரேஷன்றது வந்து மெயின் ப்ரிப்பரேஷனாக நான் பார்க்குறது வந்து ஒரு 2.5 வருஷம் ஒரு படத்தில் ஒரு டீம் வேலை பண்ணியிருக்கேன். அது தமிழ் பிரபாவாக இருக்கட்டும், இந்த படத்தோட இன்னொரு ரைட்டர் அஸ்வினாக இருக்கட்டும், டைரக்டர் ஆகட்டும். இப்போ அவங்க எடுத்துன்னு வந்து எக்கச்சக்க மெட்டீரியலை முன்னாடி போடுறாங்க. அதை நான் சின்சியராக பார்த்தா படித்தா மட்டுமே இந்த படத்துக்கு என்ன பண்ண முடியுன்ற ஒரு புரிதல் இருக்கும். இது வந்து தியரட்டிக்கலாக நான் சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். நீங்கள் எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸை வந்து நான் வந்து கரெக்டாக பயன்படுத்திப்பேன். இந்த படத்தில் எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடச்சிது. எனக்கு ரிட்டன் மெட்டீரியல் இருந்தது, அந்த மெட்டீரியலை பயன்படுத்துறதுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் அதை கொடுக்காம என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இது வந்து வேற ஒரு ஆஃபீஸ். இப்போ என் ஆஃபீஸ் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஆஃபீஸ் இல்லையா? இது என்னோட ஆஃபீஸ் இல்லை, இது இந்த படத்தோட ஆஃபீஸ். இந்த சொர்க்கவாசலுக்கு என்னோட ஆஃபீஸில் வந்து ஒரு ஃபர்னிச்சர் கூட இருக்காது. இருக்கும், ஆனால் வந்து எல்லாமே கார்னரில் இருக்கும். என்னோட நான் மூவ் பண்ணுறது எதுவுமே தடுக்காது. எனக்கு வந்து வெளிச்சம் காற்று மூவ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் என்னோட பேசிக் சர்வைவலுக்கான நீடு. ஸோ அது ஒரு படத்தில் கிடைக்குது அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய லக்ஸுரி. நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் பிளான்ட் மாதிரி. ஹவுஸ் பிளான்ட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தண்ணி போயிட்டே இருக்குது ஒரு ஆறில், இப்போ நீங்கள் நடுவில் கல்லை போட்டிங்க, அணை கட்டிட்டீங்கன்னா ஃப்ளோ ஆக முடியும். எனக்கு ஃப்ளோ ஆகணும். எனக்கு வீடுனா ஃப்ளோ ஆகணும், நான் என்னோட தாட்ஸ்னால் ஃப்ளோ ஆகணும். நான் எழுதும்போது எல்லாருமே கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுவாங்க. என் டீமில் இருக்கிற எல்லா பசங்களும் லேப்டாப் வச்சு டப்ப. நான் வந்து எனக்கு நோட் புக் இருக்குது, நான் எழுதுவேன். அந்த நோட் புக்கு கோடு போட்ட நோட் புக்காக இருக்காது. இந்த லைனுக்குள்ளே தான் இவ்வளோ தூரம் தான் எழுதணுன்றது எனக்கு பிடிக்காது. ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் நான் இவங்ககிட்ட கேட்டதும் நான் சொன்னது என்னென்னா, நீங்கள் சொல்கிற அந்த பார்த்திபன் யார், அவன் என்ன பண்ணுவான் என்ன பண்ண மாட்டான், அவன் எவ்வளோ வல்னரபிளாக இருப்பான் எவ்வளோ கோவமாக இருப்பான் அப்படின்றது எனக்கு ஒரு அளவுக்கு புரிதல் இருக்குது. என்ன நீங்கள் என்ன பண்ண விடுங்க, அதில் உங்களுக்கு சேஞ்சஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி அதை மாற்றிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டே அவர் கன்வின்சிங்காக வந்தேன்னு சொன்னார்ல, வந்த டைம்லேருந்தே when the time we got convinced, the team got convinced, they never stopped me from doing what I wanted to do. உங்கள் ஃப்ளோ. ஆமாம், நான் இந்த படத்தில் பண்ணது எல்லாமே நான் இன்டர்பிரேட் பண்ணி இவங்க சொன்ன இன்புட் வச்சு பண்ணது. அது இவங்க ஏதாவது ஒரு இடத்துல ஜாஸ்தியாக இருக்குனாலோ கம்மியாக இருக்குனாலோ இல்லை மாற்றிக்கலானாலோ ஆப்ஷன் வேணும்னாலோ கேட்டாங்களே தவிர அது அவங்க தடுக்கலை. ஸோ அதுதான் ஐ திங்க் இந்த படத்தில் நான் இன்னும் ஃபைனல் படம் பார்க்கல, ஆனால் பார்த்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நல்ல ஃபீட்பேக் கொடுத்தது வந்து அந்த ஃப்ரீடம் ஒரு காரணம். அந்த ஃப்ரீடம் அவங்க கொடுத்த ரிட்டன் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஆர்ஜே பாலாஜி இன்டர்னலாக என்ன பண்ணாரு? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஒரு ஃப்ளோ இருக்குது, அந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் போனேன், அந்த ஸ்பேஸும் டீம் கொடுத்தாங்க, அதை 2 பேருமே ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டோம், அந்த இடத்துக்கு வந்துட்டோம். பட் இன்டர்னலாக ஒரு ஆக்டராக என்னெல்லாம் உங்களுக்கு நடந்துச்சு? இதுதான் நடந்தது. இதான் நான் சொல்கிறேன், இந்த ஃப்ளோ எல்லாமே எக்ஸ்டர்னல் கிடையாது, இன்டர்னல். இந்த ஃப்ளோ வந்து நான் சொல்கிறது வந்து
இவங்க கொடுத்த ரிட்டர்ன் மெட்டீரியலோ பார்க்க சொன்ன படங்களோ ப்ராஃபிட் ஆகட்டும், ப்ராஃபிட் இல்லாமல் இன்னும் சில ஜெயில் பிரேக் சீரீஸ்லாம் ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் இந்த சீன்ஸ்லாம் இது பார்த்ததாகட்டும், இல்லை அந்த சீரீஸில் ஒரு எபிசோட்ஸ் அந்த மாதிரி பார்த்ததாகட்டும், இது எல்லாமே உள்ளுக்குள்ளே போய் என்ன பண்ணிச்சு, நான் இது வந்து இந்த படத்தை தவ மாதிரி பார்த்தேன், இதுக்காக நான் வந்து மெத்தட் ஆக்டிங் அதெல்லாம் இல்லை. எனக்கு ஜெயிலுக்குள்ளே ஒரு சாதாரண ஒரு பையன் போயிட்டான், தப்பு பண்ணுறானோ பண்ணலையோ அவன் மாதிரி ஒரு பையன் போயிருக்கான். அந்த பையனுக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் பழகுறாங்க. அப்போ அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்றதுக்கு ஒரு புரிதல் இருந்தது. இப்போது ஒவ்வொரு நாளைக்கும் நடக்க போகிற ப்ராசஸோ, இல்லை அடுத்த நாளைக்கு எடுக்க போகிறதோ, இல்லை அன்றைக்கி காலையில் வந்துட்டு அன்றைக்கி எடுக்க போகிற விஷயங்களை பற்றின கம்ப்ளீட்டாக இது எதுக்கு பண்ணுறோம், இதுக்கப்புறம் இது எந்த படத்தில் போகுதுன்றதை தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தது. ஸோ அதுதான் உள்ளே போயிட்டு எனக்கு வந்து இதுதான் வேணும், இதுதான் வேணாம். அண்ட் இன்னொன்று வந்து எனக்கு என்னோட பாடி ஆஃப் ஒர்க் இருக்குது, விச் இஸ் வெரி லவுட் ஃப்ரம் வாட் ஐ ஹவ் டன் இன் திஸ் ஃபிலிம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றது ஒரு ஆல்ரெடி ஒரு கோடு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பக்கம் பின்னாடி வந்து ஒரு சவர் கட்டிட்டீங்க, ஸோ நான் இப்படி தான் போகவே முடியும். ஸோ அதனால் இந்த எல்லா விஷயமே உள்ளே தான் நடந்தது, இது எதுவுமே வெளியில் கிடையாது. இதனால ஆனால் நான் அமைதியாகிட்டேன், நான் வந்து கட்டு அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் நான் என்ன மாதிரி தான் இருப்பேன், அந்த இடமே சிரிச்சிட்டே இருக்கும். ஆனால் அந்த கட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சீன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு ஸ்பேஸில் இருப்பேன். ஸோ அது வந்து இவங்களே இவங்க டீமுக்கு வந்து ஒரு சில நேரத்தில் காமெடியாக இருக்குது, சில நேரத்தில் கடுப்பாவாங்க. சார் என்ன சார் நீங்கள் அன்னியன் அந்த 5 கொலை நான் பண்ணலை அந்த மாதிரி பண்ணேன், அங்கே ஒரு மாதிரி இருக்கீங்க இங்கே ஒரு மாதிரி இருக்கீங்கவாங்க. பட் எல்லாமே இன்டர்னலாக தான் இருந்தது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமாக நான் இவ்வளோ கஷ்டம் அந்த மாதிரி நான் ஃபீல் இல்லை, நான் கஷ்டத்துக்காக கேட்கவே இல்லை. மைண்ட் ப்ராசஸ் ரொம்ப கிளாரிட்டி இருந்தது. இந்த படத்தில் நான் முன்னாடி பண்ண மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ இந்த படம் முடிச்சுட்டு நான் வந்து டப்பிங்கில் பார்க்கும்போதும் எனக்கு சில ஃபீட்பேக் இருந்தது, நான் ஆக்ட் பண்ணது நல்லா பண்ணியிருக்கேன், ஆனால் இதெல்லாம் இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்கோம்ல, மேபி அடுத்த படங்களில் நம்ம இது மாதிரி இல்லாமல் வேறு இன்னும் பெட்டராக சில விஷயம்லாம் நான் பின் பாயிண்ட் பண்ணி கண்டுபிடிச்சேன். இது வந்து நீங்கள் படம் பார்க்கறது ஒரு 6 மாதம் கழிச்சு ஒருத்தர் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அவேர்னஸ் இருந்தது, இது மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அவேர்னஸ் தான் இந்த கேரக்டராகவும் என்னை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் பீங் மோர் அவேர் அபவுட் வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ. எஸ் ட்ரூ.